welcome to Sivakasi Samayal Express channel. இன்னைக்கு ஒரு நீங்க sewing tutorial தான் பார்க்க போறோம். Again reuse பண்ண போறோம். நம்ம வந்து யூனிஃபார்ம் யூசுவலா வந்து யூனிஃபார்ம் வந்து பழசாயிடுச்சுனா எப்படினாலும் புது வருஷத்துக்கு வந்து புது யூனிஃபார்ம் வாங்குற மாதிரி தான் இருக்கும். பட் பழசு வந்து ரொம்ப பழசாயிருக்காது. அதுவும் கொஞ்சம் grown up childrenனா ரொம்ப ஒன்றும் பழசாயிருக்காது. அந்த மாதிரியான இந்த யூனிஃபார்ம் மெட்டீரியல் வந்து ரொம்ப திக்கா இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு இந்த ஆர்கனைசர் பண்ண போறோம். இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள். உங்களுக்கு வந்து நிறைய யூசஸ் இதுல இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து நான் வந்து யூனிஃபார்ம் நம்ம வீட்டில் எல்லா பிள்ளைங்களோட யூனிஃபார்ம் பழசு இருக்கும்ல, அந்த யூனிஃபார்ம் வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு ஆர்கனைசர் பண்ண போறோம். நான் இங்கே ஆல்ரெடி வெட்டி வச்சுட்டேன். இதெல்லாம் தான் மீதி போர்ஷன்ஸ். இது வச்சு நான் வந்து இன்னொரு ஆர்கனைசர் கூட நான் என்னால் பண்ண முடியும். இதை பார்த்தீங்கன்னா நான் இங்கே நீட்டாக அதுவுமே வெட்டி இங்கே ரெடியாக வச்சுருக்கேன். அது எப்போ பண்ணேன்னு எனக்கே தெரியாது. அது போக மீதி இருக்கிறது வந்து இந்த பீசஸ் இருக்குது. இதில் வந்து இன்னும் கூட ஒரு நல்ல ஒரு பர்ஸ் இந்த மாதிரி பண்ணுற அளவுக்கு கூட இந்த மெட்டீரியல்ஸ் இருக்குது. இது சந்தியாவோட யூனிஃபார்ம் வந்து இது கொஞ்சம் இந்த டெனிம் லுக் இருக்குது, சரியா? ஸோ இது வச்சு தான் நம்ம இன்னைக்கு இந்த ஆர்கனைசர் நம்ம பண்ண போகிறோம். இதுவுமே வேஸ்ட்டு தான், இதையும் இங்கே வச்சுடுறேன். இதில் வந்து இன்னும் ஒரு இது வரணுன்றதுக்காக இன்னும் ஒரு இந்த இடத்துல பாக்கெட் ஒன்று வைக்க போகிறேன். அந்த பாக்கெட் வைக்கிறதுக்காக இதுவுமே சந்தியாவோட ஒரு ட்ரெஸ்ஸு. டெனிம்ஸுக்கு வந்து எப்பயுமே செக்டு இல்லைன்னா போல்கா டாட்ஸ், பிளாக் அண்ட் ஒயிட், ரெட் அண்ட் ஒயிட் இதெல்லாம் வந்து ரொம்ப மேட்சிங்காக சூப்பராக இருக்கும். ஸோ அந்த இதனால நான் என்கிட்ட சந்தியாவோட இந்த ஷர்ட் பழைய ஷர்ட் இருந்தது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டா. ஸோ அதனால் இதை வந்து நான் அதில் வந்து ஒரு ஃப்ரில் மாதிரி இருந்தது. இன்ஃபேக்ட் பாருங்க, இந்த ஷர்ட் வந்து அப்படியே இருக்கு இன்னும் கூட, சரியா? இந்த ஷர்ட் இன்னும் இருக்கு. இது வந்து இதுல கீழே ஃப்ரில் மாதிரி இருக்குது. அதை மட்டும்தான் நான் கட் பண்ணி அப்படியே எடுத்திருக்கேன், சரியா? ஸோ இது வந்து உங்களுக்கு எது தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இங்க லைனிங்க்கு வந்து நான் எங்க அம்மாவோட பழைய சாரி ஒன்று இங்க போட்டு வச்சிருந்தாங்க, அதை எடுத்திருக்கேன். நான் வந்து இங்க ஸ்டெபிலிட்டிக்கு வந்து நான் இங்க வந்து இந்த கேன்வாஸ் கொடுக்க போறேன். என்கிட்ட வந்து கேன்வாஸ் பல்காக நிறைய வச்சுருப்பேன் நான். ஸோ அந்த இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட இப்போ கேன்வாஸ் இல்லை, இந்த லாக்டவுன் பீரியடில் வாங்குறதுக்கும் போக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரைஸ் பேக் வச்சுருந்தீங்கன்னா அது போட்டுக்கோங்க, இல்லை ஃபோம் ஷீட் வச்சுருந்தீங்கன்னா அது போட்டுக்கோங்க. எனி திங் விச் எவர் யூ ஹேவ் அட் ஹோம், வீட்டில் என்னென்ன இருக்கோ அதை வச்சுக்கோங்க. இல்லை சம்டைம்ஸ் கொஞ்சம் பழைய டர்க்கி டவல் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் ஸ்டெபிலிட்டிக்கு அது திக்காக இருக்கணும், அது ஃபார்மாக நிற்கணுன்றதுக்காக மட்டும்தான் அதுக்கு வேணும், சரியா? இதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா இந்த கேன்வாஸ் இருக்குல்ல, இந்த கேன்வாஸோட இந்த மெயின் ஃபேப்ரிக் இந்த யூனிஃபார்ம் ஃபேப்ரிக்கை வந்து நான் போய் அயர்ன் பண்ணி கொண்டு வந்துட போகிறேன். கொண்டு வந்துட்டு இதையும் சரியா, இது கீழே அதாவது லைனிங் கீழே இந்த இது மேலே வச்சு ஃபுல்லாக இப்படி நான் ஒரு சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டுக்க போகிறேன். அப்படி ஸ்டிச் போட்டால் தான் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸு எல்லாம் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். எஸ், இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேப்ரிக் வந்து நான் இப்போ தான் இது கட் பண்ணேன். இந்த இதெல்லாம் நேற்றே கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்ததுனால அயர்ன் பண்ணி நீட்டாக இருக்குது. வேற இது வந்து அந்த மாதிரி அயர்ன் பண்ணலை. நான் இப்போ தான் அது யோசித்தேன், இங்கே முன்னாடி ஒரு பாக்கெட் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் இதை அயர்ன் பண்ணும்போது இதையும் சேர்த்து அயர்ன் பண்ணிட போகிறேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நான் இங்கே வந்து எல்லா பீசஸையுமே இந்த மாதிரி குவில்ட்டிங் பண்ணிட்டேன். நான் வந்து ரெட் கலர் நூல் போட்டிருக்கேன். டெனிம்க்கு வந்து கொஞ்சம் ரெட் கலர் நூல் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா தெரியுன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். நான் வந்து இப்போ இதனுடைய மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் சாக்கில் வந்து லைன்ஸ் வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த மெஷர்மெண்ட்டுக்கு அதாவது நமக்கு தேவையான அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது மாதிரி எல்லா பீசஸையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இது எல்லாத்தையுமே அந்தந்த மெஷர்மெண்ட்டுக்கு கட் பண்ணிட்டேன்.
நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உள்ளே வந்து அந்த கேன்வாஸ் போட்டிருக்கேன், பின்னாடி வந்து லைனிங் போட்டு நான் தைச்சிட்டேன், சேர்த்து தைச்சிட்டேன். சரியா? ஸோ நீங்கள் வந்து ஃபோம் ஷீட் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோம் ஷீட் போட்டு பின்னாடி லைனிங் வச்சுட்டு அதையும் சேர்த்தே தைச்சிருங்க. ஸோ தட் இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு ஃபினிஷ் பண்ணுறது வந்து ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும் நமக்கு. இப்போ இது பார்த்தீங்க, இது எல்லாத்தினுடைய மெஷர்மெண்ட்டு நான் இங்கே எழுதி ரெடியாக வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரிகிறதுக்கு ஈஸியாக. இங்கே வந்து 12/8 இருக்குது. இதுதான் நமக்கு பேஸ். கீழே வரப்போகிற கீழே இதுதான் இப்படி வரும். சரியா? இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டும், இது வந்து 2 பீஸ், இது வந்து ஒரு பீஸ் தான். 12/8 வந்து 1 பீஸ் தான். பேஸ் வந்து நமக்கு 1 தான் வேணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 12/7. சரியா? இது வந்து 2 வேணும். இது வந்து நமக்கு இந்த 2 சைடும் வர்றதுக்கு இந்த பீஸு. சரியா? இது பார்த்தீங்க அப்படின்னா 8.5/7. சரியா? 7 வந்து நமக்கு இந்த ஹைட்டு. ஸோ அதனால் இது வந்து இந்த சைடுக்கு, இந்த 2 சைடுக்கு வரும். இந்த 2 சைடுக்கு இந்த ஷார்ட்டர் இது, இந்த 2 சைடுக்கு இந்த பெரிய இது வரும். சரியா? இதுதான் மெஷர்மெண்ட்டு. இது போக நான் வந்து 2 பாக்கெட்டுக்கு வெட்ட போகிறேன்னு சொல்லி வெட்டினேன்ல, இது வந்து இந்த அளவுக்கு தான் துணி இருந்தது, 2 பீஸுக்கு தான் துணி இருந்தது. ஸோ நான் வந்து பாக்கெட்டோடைய உள் போர்ஷனுக்கு வந்து இன்னொரு, நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தைச்சோம்ல நம்மளோட சூயிங் மிஷின் கவருக்கு, அந்த இதில் வந்து பின்னாடி அந்த இது வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இது வந்து அவுட்ரு போர்ஷன் வரும், இது வந்து இன்னர் போர்ஷன், அதாவது லைனிங்க்கு வரும், பாக்கெட்டோட லைனிங்க்கு வரும். இது எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா, இந்த நம்ம சைடு பேனல் இருக்குது பார்த்தீங்களா, 12/7 இந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கணும். ஆனால் ஃபுல் 7 எடுக்காதீங்க, நீங்கள் வந்து 7 விட கொஞ்சம் கம்மி பண்ணி எடுக்கணும். சரியா? நான் இங்கே வந்து ஃபுல் போர்ஷன் அந்த ஃப்ரில் அப்படியே வந்து நான் கட் பண்ணி அயர்ன் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இப்படி 12 இன்ச்சஸ்க்கு எடுத்துக்கோங்க, ஃபுல் 12 இன்ச்சஸ்க்கு எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இது வந்து 12 இன்ச்சஸ். சரியா? இந்த இது வந்து 12 இன்ச்சஸ். இப்போ இங்கேருந்து 1/5க்கு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 5.5 இந்த அளவுக்கு பாக்கெட் பீஸு 2 எடுத்துக்கோங்க. அதாவது 2 சைடுக்கும். ஸோ 4 ஃபேப்ரிக் வேணும் நமக்கு, 2 பாக்கெட்டுக்கு மட்டும் 4 இது வேணும், 4 ஃபேப்ரிக் வேணும். சரியா? நம்ம இப்போ எல்லாத்துக்கும் மெஷர்மெண்ட்ஸ் படி எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது இந்த பாக்கெட் பீஸ் தான் நம்ம ரெடி பண்ணணும். பாக்கெட் பீஸுக்கு வந்து ஒரு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபேப்ரிக்கும் இன்னொன்று இந்த ரெட் ஃபேப்ரிக், இந்த ரெண்டையும் வந்து நான் ஒன்றா ரைட் சைட்ஸ் டுகெதராக வச்சு அட்டாச் பண்ணி திருப்பி கொண்டு வர்றேன். அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி இந்த சைடில் அட்டாச் பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தச்சுட்டு இதை வந்து திருப்பியும் போட்டுட்டு மேலே டாப் ஸ்டிச்சும் போட்டுட்டேன். சரியா? ஸோ இந்த மாதிரி டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நமக்கு இந்த போர்ஷன் இருக்குல்ல, 12/7 இருக்கிற இந்த போர்ஷன் இருக்குல்ல, அதுதான் நமக்கு சைட் போர்ஷன்ஸ். சரியா? ஸோ அந்த இதில் நீங்கள் இந்த மாதிரி, அதாவது கொஞ்சம் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கம்மியாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதை இப்படி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு இந்த 3 சைட்லேயுமே நம்ம தச்சுக்கணும். சரியா? இந்த ஆல் 3 சைட்ஸ் நம்ம தச்சுக்கணும். அதே மாதிரி நான் வந்து இன்பிட்வீன் வந்து ஒரு ஸ்டிச்சு போட போகிறேன். ஸோ தட் எனக்கு 2 பாக்கெட் இருக்கிற மாதிரி நான் தைக்க போகிறேன். நம்ம இது 2 சைடுமே நம்ம தச்சாச்சு, இந்த 2 சைடுமே நம்ம தச்சாச்சு. ஸோ இப்போ இங்கே இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, துணி இருக்குல்ல, இதை நான் இப்படி வெட்டிக்க போகிறேன். ஸோ நம்ம இப்போ சைட் பாக்கெட்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எதுவும் வைக்கிறதுக்கு வேணும்னா நமக்கு பாக்கெட்ஸ் ரெடி. உங்களுக்கு வந்து இந்த சைட்லேயும் பாக்கெட்ஸ் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே அதுவுமே பண்ணலாம், அது உங்களுடைய இஷ்டம். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம இந்த இதை 2 சைட்ஸை வந்து இந்த பேஸோடு சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணணும். இதை இந்த பக்கம் வச்சு அட்டாச் பண்ணணும், இதை இந்த பக்கம் வச்சு அட்டாச் பண்ணணும். சரியா? நம்ம வைக்கும்போது ஒன்று தான் நம்ம கவனிக்கணும்.
ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம இப்படி வச்சு தைக்கும்போது இந்த ஓரத்தில், அதாவது ஒரு half an inch இந்த ஓரத்தில் இடம் விட்டுறணும். அதே மாதிரி இந்த ஓரத்துலேயும் half an inch இடம் விட்டுறணும். அதே மாதிரி தான் அந்த சைடுக்கும் half an inch இடம் விட்டு நம்ம தைக்கணும். நான் தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். இப்போ நான் இது தைச்சிட்டேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஓரத்தில் ஒரு half an inch தெரியுதா, half an inch இடம் விட்டு நம்ம தைக்கணும். இதே மாதிரி இந்த ஓரத்துலேயும் ஒரு half an inch நம்ம விட்டுறணும். தச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, இந்த இடத்துல வந்து ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. டாப் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா தான் இது ஃபினிஷ் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கவும் செய்யும். அப்படின்னா தான் இப்போ நான் இது ஃபுல்லாக இது ஃபுல் லென்த்தாக தச்சு முடிச்சிட்டேன். இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த டாப் ஸ்டிச்சும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து இது வந்து இப்போ பர்ஃபெக்டாக நிற்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ இந்த இடத்துல இது இருக்குது இல்லையா, இந்த இடத்துல டாப் போர்ஷன் வந்து ரா எட்ஜஸ் இருக்கும். ஸோ அந்த இதுக்கு வந்து சும்மா இந்த மாதிரி ஒரு பட்டி மாதிரி போட்டு இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணணும். சரியா, சும்மா இது வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1.5 inch இருக்குது இந்த பட்டி. சரியா, இந்த 1.5 inchக்கு ஒரு பட்டி எடுத்து இதை வந்து இப்படி மடித்து, இந்த பக்கம் மடித்து இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணணும். இதே மாதிரி நம்ம இந்த சைடுக்கு செய்யணும். இந்த சைடு பேனல்ஸ் இதுலேயுமே நம்ம பட்டி வைக்கணும். நான் வந்து எந்த போர்ஷனில், அதாவது 8.5 வைக்க போகிறோமா இல்லை 7 இதில் வைக்க போகிறோமாங்கிறத உங்களுக்கு நான் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த பட்டியை போட்டு முடிச்சுட்டேன். இந்த இதில் வந்து நான் சொல்கிறேன்னு சொன்னேன்ல 8.5 inch அந்த இதில் ஒரு சைடில் நீங்கள் போட வேண்டியதான். சரியா, நான் 2 இதுலேயுமே நான் போட்டு முடிச்சிட்டேன். இது வந்து நீங்கள் பிஃபோர் இந்த இது நம்ம தைக்கிறதுக்கு இந்த இது அட்டாச் பண்ணுறோம்ல, அதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயுமே சேர்த்து நீங்கள் தைக்கிறது வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இதை அட்டாச் பண்ணணும். நம்ம ஞாபகம் இருக்குல்ல, நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு half an inch விட்டோம். அதே மாதிரி இந்த இதில் எல்லா பக்கமும் நம்ம half an inch விட்டோம்ல. இப்போ வந்து நம்ம அதை சேர்த்து தைச்சிருவோம். இப்போ இது வந்து நம்ம இந்த இடத்துல சேர்த்து தைச்சிட்டோம் அப்படின்னா இந்த இது சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ண வேண்டியதான். ஸோ நான் இப்போ இந்த ரெண்டு சைட்ஸ்லேயுமே இந்த இதை நான் அட்டாச் பண்ணிவிட்டு வந்துடுறேன் நான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு இதையும் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த 2 போர்ஷன்லையும் இந்த 2ஐயும் எடுத்து நம்ம இப்படி சேர்த்து வச்சு இந்த சைடு தைக்கணும். இதே மாதிரி நீங்கள் 4 சைடையும் நீங்கள் தைக்கணும். இந்த 4 சைடு நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்கனைசர் ரெடி ஆகிடும். ஸோ நான் இதை வந்து போய் தைச்சிட்டு வந்துடுறேன். மேக்ஸிமம் இந்த 2 போர்ஷனும் வந்து ஒன்றா சேரணும். இந்த சைடும் இந்த சைடில் இருக்கிற டாப் போர்ஷன்ஸ் ஒன்றா சேரணும். அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி பார்த்து நீங்கள் தைக்கணும். ஸோ இப்போ நான் 4 சைட்ஸையும் நான் தைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த சைடுனுடையது இப்படி வந்துடும், இந்த சைடுனுடையது இப்படி வந்துடும். அதே மாதிரி இந்த சைடுனுடையது இப்படி போயிடும், இந்த சைடுனுடையது இந்த இதில் அட்டாச் ஆயிடும். ஸோ எஸ், நம்ம தச்சு முடிச்சுட்டேன். நான் எல்லா சைட்ஸும் தச்சு முடிச்சுட்டேன். நல்லா செக் பண்ணிக்கோங்க, ஏதாவது சரியாக தைக்காமல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதை திருப்பலாம். நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசர், ஃபேப்ரிக் ஆர்கனைசர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னங்க டுட்டோரியல் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ரொம்ப சிம்பிள், ஆக்சுவலி பார்த்தா வெரி வெரி சிம்பிள். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இந்த சைட்ஸ் அட்டாச் பண்ணுறது இதெல்லாமே கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். நான் வந்து இங்கே வந்து இந்த கேன்வாஸ் போட்டுக்கிறதுனால இது கொஞ்சம் ஸ்டடியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஃபோம் ஷீட் போட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். உங்கள்கிட்ட கேன்வாஸ் இல்லை அப்படின்னா நல்லா இந்த பேப்பர் பேக் இது இருக்குது இல்லையா, அரிசி பேக் இருக்குது, இல்லைன்னா ஆட்டா பேக் இருக்குது. அந்த மாதிரி பேக் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் உள்ளே வச்சு இது பண்ணிங்கன்னா இன்னும் கூட ஸ்டிஃபாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் ஃபோம் ஷீட் வச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் குறைவாக இருக்கும். ரெண்டுமே இல்லை, அரிசி பேக் இல்லை, ஃபோம் ஷீட் இல்லை, கேன்வாஸ் இல்லை அப்படின்னா
நல்ல திக்காக இருக்கிற 2 இல்லை 3 துணி கூட உள்ளே வச்சு நீங்கள் இந்த லைனிங் துணியும் இதுக்கு நடுவில் வச்சுட்டீங்க அப்படின்னா இது நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். நான் வந்து இங்கே ஆப்வியஸ்லி என்னோட ஃபேப்ரிக் ஸ்டாஷ் வந்து ரொம்ப பெரிய கலெக்ஷன்ஸ் என்னோட கலெக்ஷன். ஸோ அந்த ஃபேப்ரிக் ஸ்டாஷை வந்து இதுக்குள்ளே வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கபோர்டு, ஏதாவது ஒரு கபோர்டில் வந்து நான் வைக்கணும் இங்கே. ஸோ எஸ், இந்த இது வந்து நீங்கள் வந்து உங்கள் பசங்களுடைய கபோர்டில் வைக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய கபோர்டு, உங்களுடைய இந்த ஜுவல்லரி கபோர்டு, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கபோர்டில் வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் 2 இந்த சைட்லேயும் பாக்கெட் வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சைட்லேயே பாக்கெட் வேண்டாம், எனக்கு உள்ள பாக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் ஆல் அப் டு யூ. நீங்கள் வந்து இதை எப்படி டிசைன் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எனக்கு மெசேஜாக அனுப்புங்க, இல்லைன்னா எனக்கு நீங்கள் வந்து மெயில் அனுப்புங்க. என்னோடய மெயில் ஐடி வந்து இங்கே இருக்கும், இது பார்த்து நீங்கள் எனக்கு மெயில் அனுப்புங்க. இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு டுட்டோரியல், இதே மாதிரி இன்னொரு ரீயூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு டுட்டோரியல் உங்களுக்கு நான் சீக்கிரம் இன்னொரு டுட்டோரியல் கொண்டு வரேன். அதே மாதிரி எம்ப்ராய்டரி டுட்டோரியலும் நான் நிறையா பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒர்க் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, take care and stay safe and keep creating something new every day.